ஓகே காய்ஸ், ஓடிஐ வந்துட்டு நம்ம வீட்டிலே அடிச்சானுங்க நியூசிலாந்து. அந்த வருத்தத்தை தாண்டி நம்ம இப்போ வந்து T20 ஃபார்மேட்டுக்கு வந்திருக்கோம். T20 அப்படின்னு வரும்போதே நமக்கு வந்து ஈஸியா தெரிஞ்சிருக்கும் நம்ம தான் அங்க வெயிட் அப்படின்னு. ஏன்னா நம்ம பசங்க எல்லாம் அப்படி பட்டவனுங்க. என்ன யங்ஸ்டர்ஸா இருந்தாலும் சரி, என்ன ஓல்ட் ஹெட் டேட் பாட்ஸா இருந்தாலும் சரி, பயப்படுவானுங்க நம்ம இந்தியன் டீமை பார்த்து. அந்த மாதிரி கன் டீம் வச்சுட்டு தான் நம்ம வந்துட்டு வாருக்கு போயிட்டு இருக்கோம். ஸோ இன்னைக்கு மேட்சும் அப்படிதான் இருந்து 238 ரன்னு, மானங்கட்ட அடிகள். வழக்கம் போல அபிஷேக் சர்மா தான் வந்து கொடிகட்டி பறந்துட்டு இருந்தான். இன்னைக்கும் சரித்தனமான ஒரு அடி அடிச்சானுங்க. இன்னைக்கு புதுசா ஒரு ஆள்லாம் வந்துட்டு உள்ள வந்தாரு, இஷான் கிஷன்லாம் வந்தா இன்னைக்கு. அதாவது சூரியகுமார் வந்துட்டு தெளிவா சொல்லிட்டேன், நாங்க வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயரோட இஷான் கிஷனுக்கு தான் கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தான். கான்பிடண்டான மூவ் தான். அதுக்கு பதிலாக இஷான் கிஷன் வந்ததுக்கு ஒரு 2-4 அடிச்சுட்டு போயிட்டான். பட் இன்னைக்கு ஓப்பனிங் வந்துட்டு நான் என்ன, இன்னைக்கு டாஸ் வந்துட்டு நியூசிலாந்து தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சோட பவுலிங் தான் எடுத்தானுங்க. தெரிஞ்ச விஷயம் தான், எவன் ஜெயிச்சாலும் பவுலிங் தான் எடுக்க போறான். இது ஒரு மித்தாவே ஆயிடுச்சு இப்பெல்லாம். பட் இன்னைக்கு வந்துட்டு நான் என்ன எதிர்பார்த்தேன் அப்படின்னா, சஞ்சு வந்துட்டு கலக்கும் அப்படின்னு பார்த்தேன். பட் சஞ்சு வந்துட்டு வந்தான் ஒரு 2. இன்னைக்கு ஸ்ட்ரைக்ல வந்துட்டு சஞ்சு இருந்தான் ஃபர்ஸ்ட் பாலு. அபிஷேக் தான் இருப்பான் அப்படின்னு நம்ம எதிர்பார்த்தோம். பட் சஞ்சு தான் இருந்தான். பட் பரவாயில்ல, வந்ததுக்கு 2-4 சூப்பரா விளையாண்டா. சஞ்சுவை பத்தி நமக்கு தெரியுமே, ஆடும்போது பயங்கரமா ஆடுவான், அவுட் ஆனா அசிங்கமா அவுட் ஆவான். 2-4 சரசரன்னு அடிச்சான். அதுக்கப்புறம் டக்குன்னு கைல் ஜேமிசன் பாலுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தா இஷான் கிஷன் ஃபர்ஸ்ட் பாலே 4 அடிச்சா. நான்லாம் வந்துட்டு ஏய் போடுறா மச்சா, இன்னைக்கு ஒரு சம்பவம் இருக்குடா, இன்னைக்கு ஒரு 50 இருக்குது அப்படின்னு நினைச்சேன். பார்த்தா 2-4 அடிச்சுட்டு டஃபி பாலுக்கு அவுட் ஆயிட்டு போயிட்டான். அந்த சைடு பாத்தீங்கன்னா நியூசிலாந்து சைடு நல்லா போட்டது டஃபி மட்டும்தான். ஜேக்கப் டஃபி பாலுக்கு மட்டும்தான் கொஞ்சம் வந்து திணறனமா இருந்து. மத்த யார் பாலே எனக்கு தெரிஞ்சு மரியாதையே கொடுத்த மாதிரி இல்லை. எவன் போட்டாலும் அடிதான். அபிஷேக் சர்மா தனியா விளாண்டுட்டு இருந்தான்டா. 8 6 5 4 84 ரன், செஞ்சுரி மிஸ். நான் கன்ஃபார்ம் இன்னைக்கு செஞ்சுரி போட்டுட்டு ஒரு சீனா போட்டுருவோம் அப்படின்னு நினைச்சேன். பட் ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டு. பட் சூப்பரா விளாண்டா. என்ன போடுறதுன்னே தெரியல அவனுக்குலாம். என்ன எவன் போட்டாலும் அடி. பவுலருக்கு சுத்தமா ஐடியாவே இல்லை எப்படி வந்துட்டு அபிஷேக் சர்மாவுக்கு போடுறது அப்படின்னே தெரியல. அந்த அளவு அவன் பொழக்கிறான். எப்படி போட்டாலும் அடிக்கிறான். முக்கியமா ஸ்பின்னர்ஸ் போட்டனா ஹிஸ் பினிஷிங் தம் அப்படின்ற மாதிரி தான் இருந்து. இன்னொருத்தர் வந்துட்டு கொஞ்சம் ஸ்லைட்டா ஃபார்முக்கு வந்தாரு. யாருன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் வந்தாரு. உண்மையிலே மனசுக்கு நிம்மதியா இருந்தது. 30 ரன்னையாவது அடிச்சானே அப்படின்ற மாதிரி. வந்தோட அவுட் ஆயிரும் அப்படின்னு தான் நான் நினைச்சேன். பட் பரவாயில்ல, வந்ததுக்கு சூரியகுமார் ஒரு 30 ரன்னாவது அடிச்சுட்டு போனானே, பரவாயில்ல. இன்னைக்கு வந்து ஃபீல்டுல வந்து நிறைய கூத்துலாம் நடந்துச்சு. கிறிஸ்டியன் கிளார்க் வந்துட்டு ஒரு 2-4 விடுவான். அது பெரிய சிரிப்பா இருக்கும். கிளென் பிலிப்ஸ் வந்துட்டு மேட்ச்லயே ஒரு ஓவர் தான் போடுவான். அந்த ஓவர்ல தாரையா ரன் கொடுத்ததுக்கு கிளார்க்கும் ஒரு காரணம். அப்படிங்கும் போது மனசுக்கு வந்துட்டு கிளென் பிலிப்ஸ்க்கு ரொம்ப நிம்மதியா இருந்திருக்கும். சப்பையா வர 2 பாலை விட்டுட்டான். சப்பையான்னு சொல்ல முடியாது, 2 பாலுமே ஸ்பின் ஆச்சு, விட்டுட்டா. பாக்குறதுக்கே ஜோக்கர் தனமா இருந்தா கிளார்க். அந்த டைம்ல வந்துட்டு சிரிப்பா இருந்துச்சு. மத்தபடி வந்துட்டு சூரியகுமார் வந்து ஒரு 30 ரன் அடிச்சது வந்துட்டு கொஞ்சம் நிம்மதியா இருந்தது. எப்படின்னா நமக்கு நிம்மதியா இருக்கு, ஆஸ் இந்தியன் ஃபேனா நிம்மதியா இருக்கு. அப்பா ஒரு 30 ரன்னாவது அடிச்சு அப்பா இன்னைக்கு சரி அடுத்த மேட்ச் ஒரு 50 ரன் போட்டுரு அப்படின்னு. சூர்யாவுக்கு வந்து இதெல்லாம் பத்தாது. சூர்யாவோட இதை வந்து எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்ணிட்டாங்க, இப்படிதான் பண்ண போறான் அப்படின்ற மாதிரி எல்லாரும் தெரிஞ்சிருச்சு. அதனாலதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு சூர்யாவோட ரொம்ப இந்த ஃபிளிக் ஷாட், இந்த பின்னாடி அடிக்கிறதெல்லாம் ரொம்ப மிஸ் பண்றோம். இன்னைக்கு ஒரே ஒரு 6 தான் வந்துச்சு இல்லையா. அந்த பழைய சூர்யா இல்ல, ரொம்ப வந்து கேர்ஃபுல்லா வந்து ஆடுறான். அது கண்டிப்பா நடக்கும். ஏன்னா வந்துட்டு இது பனியனா ஜாக்கெட் அடா கேவலமா இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஃபார்ம்ல இல்லாத போது இந்த மாதிரி சம்பவங்கள்லாம் நடக்கும். திடீர்னு வந்துட்டு ரொம்ப நாளா ஃபார்ம்லேயே இல்லை, டச்லேயே இல்லாத போது நமக்கு அந்த மாதிரி தான் பார்த்து ஆடணும்னு தோணும். அதே மாதிரி தான் சூர்யா வந்து கொஞ்சம் பதனமா விளையாண்ட மாதிரி இருந்தது. ஆஃப் சைட்லலாம் இன்னைக்கு கொஞ்சம் 4 அடிச்சான், புதுசா இருந்துச்சு பாக்குறதுக்கு. இன்னொரு சைடு அபிஷேக் சர்மா தனி பிச்சில் விளையாண்டுட்டு இருந்தான். நான் வந்து ஒரு தனி கேம் விளையாடுறேன் அப்படின்ற மாதிரி விளையாண்டுட்டு இருந்தான். பட் சூர்யா அவுட் ஆகிட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் வந்தாரு ஹர்திக் பாண்டியா கொஞ்ச நேரம் நான் வந்தோடனே பாண்டியா வந்து அம்பையர் தலையை தூக்குறதுக்கு தான் பார்த்தேன். வந்தோடனே அம்பையரை நான் காலி பண்ணிட்டு நான் கிளம்பி போயிடுறேன் அப்படின்ற மாதிரி தான் வந்தான். வந்ததுக்கு ஒரு டீசென்டான ஒரு நாக்கு அடிட்டு போயிட்டான், 25 ரன்ஸ். அதுக்கப்புறம் வந்தாருப்பா ரிங்கு சிங். சூப்பரா ரிங்கு சிங் 20 பாலுக்கு 44 ரன்னு, 1 man ஆர்மி மாதிரி எண்டுல வந்து விளையாண்டுட்டு தான். நடுவில் வந்து சரசரம் கொஞ்சம் விக்கெட் போற மாதிரி இருந்து. பார்த்தா ரிங்கு சிங் வந்து பொழந்து எடுத்துட்டான். அந்த சைடு யார் இருந்தாருன்னா ஹர்ஷீப் சிங் தான் நின்றுட்டு இருந்தான். இங்கே வந்துட்டு டேரல் மிச்சல், முக்கியமா அந்த லாஸ்ட் ஓவர் டேரல் மிச்சலுக்கு கொடுத்தாங்க. வேற ஆப்ஷனே இல்லைன்னு கொடுத்தாங்களா என்னன்னு தெரியல. 20 ரன்னு கிட்ட போயிட்டு, ஏன்னா அந்த அளவு அடிச்சிட்டா ரிங்கு சிங். நான் வந்துட்டு சொல்றதா இருந்தா இதை தான் நான் சொல்லுவேன் சரியா. ரிங்கு சிங் வந்துட்டு ஒரு ப்ராப்பரான பேட்டர் சரியா. நிறைய பேர் வந்து ரிங்கு சிங் வந்து பினிஷிங் ரோலுக்கு அப்படின்னு வச்சுக்கீங்க. அவன் ஒரு ப்ராப்பரான பேட்டர். என்ன கேட்டனா, அவன் வந்துட்டு மேல ஏறி ஆடலாம். அவன்லாம் சிவம் டூபேக்கு மேல அவன் வரணும் அப்படின்னு சொல்லுவேன். சிவம் டூபே தான் கீழே வரணும். ஏன்னா சிவம் டூபே தான் சுத்துவான்.
ஸ்பின்னர் போட்டு அடிப்பான், இல்ல காட்டு சுத்துவான், இல்ல விடுவான், இல்ல டெஸ்ட் மேட்ச் விளையாடுவான். ரிங்கு சிங்னா ப்ராப்பரான பேட்டர், அவனை மேல ஏத்தி விடுங்க. ஏன் எப்ப பார்த்தாலும் அவனை வந்து இந்த பினிஷிங் ரோல்லே வந்து கொடுக்குறாங்கன்னு தெரியல. ஏன் இதுக்கு முன்னாடி ரிங்கு சிங் விளையாண்டது நீங்க பார்த்ததே இல்லையா? நார்மலான ஒரு பேட்ஸ்மேன் மாதிரி விளையாண்டு பார்த்ததே இல்லையா? ஹி கேன் டூ இட் போத். ஏன் வந்துட்டு எப்ப பார்த்தாலும் ரிங்கு சிங் வந்துட்டு இந்த பினிஷிங் ரோல்ல கடைசி கொண்டு வந்து தரானுங்கன்னு தெரியல. அவன்லாம் டூபேக்கு மேல வந்து ஆட வேண்டியவன். அதுக்கு முன்னாடி டூபே என்ன கட்டிங் தான் போட்டு வந்திருந்த, என்ன மண்டடா இது, பரங்கிக்கா மண்டை மாதிரி ஒரு மண்டையை வச்சுட்டு இன்னைக்கு சிவம் டூபே வந்தா, மானங்கட்ட மண்டை. அதெல்லாம் பாக்குறதுக்கே கன்றாவியா இருந்து சொல்லியே ஆகணும் கைஸ். ஏன்னா அப்படி இருந்துச்சு அவன் ஹேர் ஸ்டைல். என்னடா ஹேர் ஸ்டைல் அது, அவ்வளவு மோசமா இருந்துச்சு. கடவுளை பார்க்க முடியல. என்ன நல்லா தானே இருந்துச்சு, ஏன் திடீர்னு வந்து மண்டையை கொதறி விட்டு வந்தான்னு தெரியல. பாக்குறதுக்கு சிவம் டூபே யாருன்னே தெரியல, ஒரு மாதிரியா இருந்துச்சு. சொல்லியே ஆகணும். பட் 238 ரன் அடிக்கும் போதே ஓரளவு நம்ம கெஸ் பண்ணியிருப்போம், இது வந்து அடிக்க மாட்டானுங்க, நமக்கு வந்து அவ்வளோ பவுலிங் பவர் இருக்கு அப்படின்னு நினைச்சோம். வந்தோட வழக்கம் போல கான்வே வந்துட்டு அவனோட புத்தியை வந்து காட்டிக்கிட்டே இருப்பான். நான் வந்து டக் அவுட் தான் அவன் அப்படின்னு வந்தோடனே டக் அவுட் ஆகிட்டு போயிட்டான். ஹர்ஷ்தீப் வந்துட்டு வழக்கம் போல இந்த பவர் பிளேல விக்கெட் எடுக்கிறத வந்துட்டு ஒரு ஃபேஷனாவே வச்சிருக்கான். அவன் விக்கெட் எடுத்தான். ஹர்திக் பாண்டியா இன்னொரு சைடு வந்துட்டு ரவீந்திராவை தூக்கிட்டான். அதுக்கப்புறம் என்ன பண்ண, வரிசையா போக வேண்டியதான். ஒரே ஒரு ஆள், 2 பேருக்கு ஒரு நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் போச்சு. யாருக்குன்னா சாப்மேனுக்கும் கிளென் பிலிப்ஸ்க்கும். கிளென் பிலிப்ஸ் வந்து நடுவுல இந்தியன் ஃபேன்ஸை பயமுறுத்திட்டு இருந்தான். கிளென் பிலிப்ஸ்க்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, திடீர்னு வந்துட்டு ரொம்ப காமா விளையாடுறாங்க கைஸ். அதாவது எப்படி சொல்ல, ப்ரிசைஸா. கிளென் பிலிப்ஸ் முன்னாடி எல்லாம் எப்படி ஆடுவான், ஒரு மாதிரி அக்ரெசிவா ஆடுவான், பட்டார் ஒரு மாதிரி வெறி பிடிச்ச மாதிரி ஆடுவான். ஆனா இந்த லாஸ்ட் இந்த ஓடிஐ மேட்ச்லயும் சரி, இந்த T20 மேட்ச்லயும் பார்த்தா அவன் அடிக்கிற 6ஆ இருக்கட்டும், பெர்ஃபெக்ட் டைமிங்கா இருக்கு. ரசிக்க வைக்கிறான் கிளென் பிலிப்ஸ். ஃபீல்டுலயும் சரி, பேட்டிங்லயும் சரி, பாக்குறதுக்கு அருமையா இருந்து. இன்னைக்கு 1 man ஆர்மி மாதிரி லேண்டிட்டு இருந்தான் அவன். மற்றபடி நம்ம பவுலர்ஸ் எல்லாருமே கொஞ்சம் அடி வாங்கினாங்க. பும்ரா முதற்கண்டு கொஞ்சம் அடி வாங்கினான். காப்பாத்தினதே நம்ம டீமோட டோட்டல் தான். அந்த டோட்டலை வந்து அவ்வளோ கூட்டி வச்சிருந்தானுங்க. 238 அப்படிங்கும் போது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. நம்ம பசங்க அந்த அளவு பேட்டிங் வச்சிருக்கானுங்க. யங் பாய்ஸ், யங் கன்ஸ் வந்துட்டு அப்படி வச்சிருக்கானுங்க. பாத்தீங்களா, T20 ஈஸி தான், அடிதடியா தான் இருக்குது. இது டெஸ்ட் ஓடினா மண்டே பிச்சுட்டு இப்ப நான் உட்காந்துருப்பேன், அந்த அளவு இருந்திருக்கும். ஸோ அப்போ T20 அப்படிங்கும் போது ஜாலியாக தான் இருக்கு. மற்றபடி பார்த்தீங்கன்னா வருண் சக்கரவர்த்தி வழக்கம் போல வருண் சக்கரவர்த்திட்ட விட்டோன்னா டிம் ராபின்சனை தூக்கிட்டான். அங்கே சொல்ல போனா பிலிப்ஸும் சாப்மேன் தான். லேட்டா வந்துட்டு மிச்சல் வந்தான், டேரல் மிச்சல் வந்தான். டேரல் மிச்சலுக்கு இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா 10 ஓவர் இருந்தேன்னா டேரல் மிச்சல் ஓடிஐ கிரிக்கெட் ஆட ஆரம்பிச்சிருவான். அதுதான் டேரல் மிச்சலோட ஸ்டைலு. வந்தா அவன் கொஞ்சம் பும்ராவை போட்டு அடிச்சான். மற்றபடி இந்த டார்கெட்டை வந்து அடிக்க முடியாது நமக்கு தெரிஞ்சு போச்சு. ஈஸியான விக்டரி இந்தியாவுக்கு. ஃபர்ஸ்ட் மேட்ச் எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. ஆனா நான் இன்னைக்கு என்ன நினைச்சேன்னா, திடீர்னு இப்ப அபிஷேக் சர்மா காலி ஆயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கொஞ்சம் அப்படிதான் இருக்குது. நான் வந்து இதுக்குதான் வந்துட்டு சஞ்சு சாம்சனை பத்தி ஒரு மேட்ரு சொன்னேன். நீங்க வந்து சில பேர் டென்ஷன் ஆனீங்க. இதுக்குதான் இஷான் கிஷனை வந்து டீம்ல வச்சிருக்காங்க அப்படின்னு. திடீர்னு நம்ம சஞ்சு சாம்சனை புத்தி வந்து நமக்கு நல்லா தெரியும். திடீர்னு சொதப்புவான், திடீர்னு நல்லா ஆடுவான். அதுதான் சஞ்சு சாம்சன். அதுக்குதான் இஷான் கிஷன் மாதிரி ஒரு ஆளை வந்து டீம்ல வச்சிருக்காங்க. இப்ப ஏதாவது ஒரு பிரச்சனைனா, ஒரு விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் வேணுமா, அந்த இடத்துக்கு பெர்ஃபெக்டான ஒரு ஆளு இஷான் கிஷனை தூக்கி போட்டுருவானுங்க. அதனாலதான் இஷான் கிஷனை வச்சிருக்காங்க. இப்ப புரியுதா? ஏன்னா நம்ம ஆளு திடீர்னு கவுத்தி விட்டுருவாங்க. அபிஷேக் சர்மா வெளியே எடுக்க மாட்டாங்க கைஸ். என்ன ஆனாலும் அபிஷேக் சர்மாவை வெளியே எடுக்க மாட்டாங்க. ஒருவேளை எடுத்தா சஞ்சு சாம்சன் சரியா விளையாடல, திடீர்னு சொதப்புறான் அப்படின்னு தான் சஞ்சு சாம்சனை தூக்கி தான் வெளியே வைப்பாங்களே தவிர அபிஷேக் சர்மா வெளியே எடுக்க மாட்டாங்க. திலக் வர்மா இன்ஜுரி அப்டேட் என்னன்னு தெரியல, ஏதோ சீக்கிரம் வர்ற மாதிரி தான் சொன்னாங்க. அதுக்குள்ள ஏதோ அதுக்கு முன்னாடி ஏதோ ஸ்ரேயஸ் ஐயர்லாம் வந்துட்டு T20 ஸ்குவாடுக்குலாம் போனதா கேள்விப்பட்டேன். என்ன மேட்டர்ன்னு தெரியல. அதுக்குள்ள திலக் வர்மா வந்தா நான் ஹாப்பி தான். திலக் வர்மா வந்தா ஹாப்பி தான். ஸ்ரேயஸ் ஐயரா திலக் வர்மா T20 அப்படின்னு கேட்டேன்னா நான் திலக் வர்மாக்கே போயிடுறேன். ஸ்ரேயஸ் ஐயர் T20 விளையாடுவானா? எஸ், எனக்கு ஸ்ரேயஸ் ஐயர் T20 விளையாடணும்னு ஆசை தான். பட் திலக் வர்மா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்தெந்த மேட்ச்லாம் அவன் காப்பாத்தி விடுறான், நமக்கு நல்லா லேண்டுட்டு இருக்கான். எதுக்கு அவனை தூக்கி வெளியே வைக்கணும்? அவனுக்கு இன்ஜுரி இருக்குது. எனக்கு தெரிஞ்சு இன்ஜுரி அவ்வளோ பெருசா எதுவும் இல்லைன்னு நினைக்கிறேன். சீக்கிரம் வந்துருவான் அப்படின்னு தான் தோணுது. பட் இருந்தாலும் சூர்யா வந்து ரொம்ப கான்பிடண்டா சொல்லிட்டான், இஷான் கிஷனுக்கு தான் நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி. ஒரு மாதிரி ஒரு கம்பீர் இதை சொல்லி கொடுத்தானா எனக்கு புரியலையே. இந்த மாதிரி சூர்யாலாம் பேச மாட்டானே. ஏன்னா கௌதம் கம்பீருக்கு ஸ்ரேயஸ் ஐயர் பிடிக்காது. ஏன்னா KKRல வந்து ஸ்ரேயஸ் ஐயருக்கு கிரெடிட்ஸ் வந்து கொடுக்கல. டிராஃபிக்கு வந்துட்டு கிரெடிட்ஸ் வந்துட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு கொடுக்கல, டைரக்டா கம்பீருக்கு போயிட்டு அவர் சாப்பிட்டுட்டாரு எல்லாத்தையும். ஒருவேளை அந்த வெறி பிடிச்சல வந்து வேணும்னு ஸ்ரேயஸை போட மாட்டேங்கிறாங்களோ. ரிசர்ச் பண்றேன் கைஸ், ரிசர்ச் பண்ணுவோம் என்ன நடக்குது இந்த இந்தியன் ஸ்குவாடுக்குள்ள அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிடும். மற்றபடி பாத்தீங்கன்னா இந்த T20 வந்து எப்படியும் ஆரவாரமா தான் இருக்கும், சூப்பரா இருக்க போது. இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் வந்து கதறிக்கிட்டு இருக்கானுங்க. விளையாடுவானுங்களா விளையாட மாட்டானுங்களா என்ன கதை அப்படின்னே தெரியுது.
ஸ்காட்லாந்து வர்ற மாதிரி என்னமோ சொல்றானுங்க, என்ன கூத்து அப்படின்னு தெரியல. அதாவது பிசிசிஐ ஐசிசிஐ வந்துட்டு பிசிசிஐ கீழே தான் இருக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு. எல்லாமே இந்தியனுக்கு ஃபேவரா தான் இருக்குது. ஏன்னா என்ன ஓல்டு மணி பிளாக் மணில இருந்து எல்லாமே அதுக்குள்ளதான் இருக்குது. ஸோ பாப்போம் என்ன நடக்க போகுது இந்த ஃபியூச்சர் T20 மேட்சஸ்ல. ஓகே கைஸ், மறுபடியும் சொல்றேன், சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு லைக் போடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஓகே கைஸ், see you in the video and remember it, always be on top. Cheers.